Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து 3 இன்ட்ரெஸ்டிங் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் செஞ்சு காமிக்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து கார்ன் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த கார்ன் புலாவுக்கு வந்து இந்த இருக்கிற ஜாமானையெல்லாம் நம்ம வதக்கி அந்த அரிசியை போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியது தான். ஒன்லி இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது தான் நமக்கு தேவை, அது மட்டும்தான் அரைக்க வேண்டியது. அதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையோ சண்டே வந்து நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா அது 1 வீக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் அப்பப்போ போட்டு நீங்கள் அதை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புலாவ் செஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 1.5 டம்ளரு பாஸ்மதி அரிசி நாங்கள் கழுவி ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிறகு கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் கொஞ்சம் ஒன்று எடுத்தால் போதும். பட்டை, கரம் மசாலா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன கேரட்டு அறுத்து வச்சுக்க பொடியாக, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், பிறகு 1 கப்பு அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன், கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பட்ரு. இது வந்து நீங்கள் பட்ரு போடலாம், நெய்யும் போடலாம், அல்லது நீங்கள் எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போடலாம். ஏன்னா பட்ரு நெய்யெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இதில் வந்து தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம வச்சுருக்க பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, மராத்தி மொக்கு, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வச்சுருக்க பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெட்டி வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன். இதில் நம்ம கேரட் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து குடமிளகாயோ இல்லாட்டி பட்டாணியோ விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டுக்கு பதில். இப்போ நம்ம வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து லைட்டாக உடைக்காமல் நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி போட்டிருக்கோமோ அதுக்கு 1.5 மடங்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி பாதியும் மில்க் பாதியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 1.5 மடங்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பாதி அளவு தண்ணியும் பாதி அளவு நம்ம வந்து பாலும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிட வேண்டியது தான். குக்கர் மூடிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். வெயிட் போடக்கூடாது. பிரிஸ்காக ஸ்டீம் வந்தோன்னே நம்ம வெயிட் போடணும். ஸோ பிரிஸ்க்கு ஸ்டீம் வந்துடுச்சு. நம்ம வெயிட் போட்டுட்டு நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணோன்னா நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். சூப்பராக நம்மளோட கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பீட்ரூட் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் நீங்கள் கொஞ்சோண்டு நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், மராத்தி மொக்கு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்க விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1 டம்ளர் ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 வெங்காயம் 1 தக்காளி எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவு நம்ம பீட்ரூட் வச்சுருக்கோம். இது வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்படி இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். இப்போது பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வச்சுருக்க பாஸ்மதி அரிசியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1க்கு 1.5 மடங்கு அப்படின்ற அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடிட்டு பிரிஸ்க்கு ஸ்டீம் வந்தோன்னே நீங்கள் வந்து வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம் கழித்து இறக்கிக்கோங்க. ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகி நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பீட்ரூட் புலாவ் சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்து புதினா புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சீக்கிரம் பார்த்துடலாம் வாங்க. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸு, இது வந்து ஒரு கெட்டில் பாதி புதினா இலை, கொஞ்சோண்டு நெய், எண்ணெய், கொஞ்சம் புளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், உப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு. இப்போது புதினா, புளி, பச்சை மிளகாய் 3த்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து எங்களோட ஹாஃப் கட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. உங்களுக்கு வந்து ஹாஃப் கட்டு ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 டம்ளருக்கு 1 கட்டு புதினா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ்டாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வறுத்த முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் ஒன்றா சாதம் போடும்போது அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். இதே மாதிரி வறுத்து எடுத்துட்டோன்னா உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதனால தான் இப்படி சொன்னோம். இப்போது அதே எண்ணெயில் நம்ம அரைச்ச புதினா, பச்சை மிளகா, புளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணுறோம். இப்போது இதுக்கு 1.5 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். நம்ம புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். புதினா புலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி பண்ண 3 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் நம்ம வந்து குக்கர்லேயே வச்சு பண்ணுறது தான். ஸோ டைம் வந்து கம்மியாக தான் ஆகும். தவிர வெரைட்டியாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கால அவசர நேரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.